சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்க குடும்பத்தாராக 4வது முறையாக வாரத்தின் முதலாம் நாளிலும் கூடி வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது 3 பகுதிகளாகவும் 7 சத்தியங்களாகவும் இருக்கின்றன. இதிலே முதல் பகுதி சுத்தத்தையும், 2வது பகுதி பரிசுத்தத்தையும், 3வது பகுதி மகா பரிசுத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே முதல் பகுதியாக இருக்கக்கூடிய நமக்கு சுத்தத்தை கொண்டு வருகிற உட்பிரகாரத்தின் பகுதியிலே 2 சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கின்ற கல்வாரி வெண்கல தொட்டிக்கு அடையாளமான சுத்திகரிப்பின் சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். சுத்திகரிப்பின் சத்தியத்தை கவனித்து கேட்க வேண்டும். ஒரு குற்றத்தை மையமாக கொண்டு இந்த சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். நாம் கேட்கிற இந்த சத்தியம் நம்மை தேவன் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமுள்ளதாக இருக்கிறதா, குற்றமற்றதாக இருக்கிறதா என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதனை கண்டுபிடிக்க மிகவும் கவனமாக நாம் சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க வேண்டும். சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு கோபம் ஊற்றுகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் அதற்கு தேவையான ஆதார மற்றும் ஒத்துவசனங்களையும் எழுதி கொள்வோம். எபிரேயர் 3:8. அடுத்த வசனம் நியாயாதிபதிகள் 2:12. அடுத்த வசனமாக நியாயாதிபதிகள் 2:20 எழுதுவோம். அடுத்த வசனம் கலாத்தியர் 5:26. அடுத்த வசனம் கடைசி வசனம், நாம் எப்போதும் குறித்து கொள்ளுகிற வசனம், சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, குற்றங்கள்
பல வகையிலே காணப்படுகிறது. பொதுவாக குற்றங்களை வேதம் ஆவியை பொறுத்தவரையிலே மீறுதலாக, ஆத்துமாவை பொறுத்தவரையிலே அக்கிரமமாக, சரீரத்தை பொறுத்தவரையிலே பாவமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு நாம் எழுதியிருக்கிற சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு எப்படியெல்லாம் நம்முடைய ஆத்துமாவையும் ஆவியையும் சரீரத்தையும் அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சத்தியமாக நமக்கு இருக்கிறது. கோபம் என்ற வார்த்தையை குற்றம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கோபம் என்ற குற்றம் பல ரூபங்களிலே நம்மிடத்தில் வேலை செய்யும். கோபம் கொள்ளுதல், கோபமாயிருத்தல், கோபம் மூட்டுதல், இப்படி கோபம் பல ரூபத்தில் நமக்குள்ள வேலை செய்யும். கோபமே குற்றமா இருக்கும்போது அந்த கோபம் என்ற குற்றம் பல ரூபங்களில் நம்மிடத்தில் வேலை செய்யுமானால் குற்றம் குற்றத்தின் மேல் குற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில கோபம் ஊட்டுகிற ஒரு குற்றத்தை செய்து வாழ்கிறோமாங்கிறத கண்டுபிடிக்க இருக்கிறோம். முதல்ல இது என்னன்னு நமக்கு புரியணும். கோபம் என்ற வார்த்தை தவறான அக்கினியோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை. சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவன் ரொம்ப சூடா இருக்கிறான் அப்படிம்பாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்க மொழி மலையாளத்தில் சூடா இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. தமிழ் மக்களும் அறியாமல் சில நேரங்கள் அப்படி சொல்றது உண்டு. ஒருத்தர் சூடா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கோபத்தோடு இருக்கிறாங்கன்னு பொருள். தவறான சூடு, தவறான அக்கினியை கோபம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பல்வேறு வியாக்கியானங்கள் கொடுக்கலாம். ஆனால் இதுவே நமக்கு நன்றாக புரியும். ஒருவர் மீது நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுது அப்படின்னா நம்ம கோப உணர்வோடு இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த கோபத்தை நமக்குள்ள வைத்துக் கொள்ளுகிறது மட்டும் இல்லாம, கவனிங்க, அதை மற்றவர்களுக்குள்ளும் ஏற்படுத்துகிற காரியம் தான் கோபம் மூட்டுதல். சில நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி சொல்லுவோம், வந்தான், பத்த வச்சான், போயிட்டான். அவன் பத்த வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இங்க பிடிச்சுக்கிட்டு எரியுது. அவங்கிட்ட இருக்கிற அக்கினிய, தவறான சூட இங்க வந்து கொட்டிட்டு இங்க அதை பத்த வச்சுட்டு போயிட்டான். நல்லாதான் இருந்தான், அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிறத கேட்டிருக்கிறோம். நன்றாக இருக்கிற ஒரு நபரை கெடுதியாக ஒருவர் மாற்றுகிறார் என்றால் அவர் இன்னொருவரை கோபம் ஊட்டுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னைக்கு நாம இந்த சுத்திகரிப்பின் சத்தியத்தை எந்தெந்த விதத்திலெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறத வருஷப்படுத்தி பார்க்க போறோம். பொதுவாக இந்த கோபம் ஊட்டுதுங்கிற வார்த்தையினுடைய பொருளை விளங்கிக்க தான் இந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்குள் கோபத்தை மூட்டி வைக்க முடியும். அது நல்லதல்ல. யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கோபமூட்ட முடியும். அது நல்லதா கெட்டதான்னு பார்க்கும்போது அது கெட்டது. கோபம் மூண்ட ஒரு நபர் மற்றவங்களெல்லாம் என்ன வேணா பண்ணிடுவாங்க. அவ்வளோ பயங்கரமானது இந்த கோபம். இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எபிரேயர் 3:8 இருந்து எடுத்திருக்கிறோம். வாசிக்கிறேன், கவனிங்க. வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வனாந்தரத்திலே என்ன மூட்டின போதும் கோபம் மூட்டின. இஸ்ரவேலர் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. இஸ்ரவேலின் தேவன் அவர்களை மீட்டு ரட்சித்து எகிப்தை விட்டு புறப்பட பண்றார். ஜனங்களும் புறப்பட்டு தங்களுடைய பிரயாணத்தை நடத்தும் போது செங்கடல் வருது. அதையும் தெய்வம் பிளக்கிறாரு. செங்கடல் வழியா வனாந்தரத்துக்குள்ள வர்றாங்க. வனாந்தர வழியா கானானை நோக்கி பிரயாணப்படுறாங்க. ஆனால்
வனாந்தரத்திலே பிரயாணங்களின் போது தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர் கோபமூட்டி இருக்கிறாங்க. எந்த மாதிரி எல்லாம் கோபமூட்டி இருப்பாங்கன்னு சொல்லி சிந்திச்சா 3 விதங்கள்ல கோபமூட்டி இருக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு வசனத்தில் நம்ம பார்க்க போறோம். 1, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒருவரை ஒருவர் கோபமூட்டி இருக்கிறாங்க. 2, தேவனுடைய ஊழியர்களுக்கு கோபமூட்டி இருக்கிறாங்க. 3, தெய்வத்துக்கே கோபமூட்டி இருக்கிறாங்க. யாரு? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் கானானுக்காக பிரயாணம் பண்ணும்போது இப்படிப்பட்ட குற்றத்தை செய்யலாமா அப்படிங்கிறத நிதானிக்காம வாழ்ந்திருக்கிறாங்க, பிரயாணம் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு தெய்வம் அதனாலதான் அந்த எபிரேயர் 3:8 சொல்றாரு. அப்படி கோபம் முட்டாதிருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வசனம் முடியும். கோபம் முட்டுதல் என்பது ஒரு பயங்கரமான குற்றம். இது அதிகமா நம்ம தியானம் பண்ண வேண்டிய ஒரு சத்தியம். எப்படி 3 கோணங்கள்ல இவங்க கோபமூட்டுகிற குற்றத்தை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வசனங்கள் மூலமா புரிஞ்சுக்க போறோம். நியாயாதிபதிகள் 2:12 பாத்தீங்க அப்படின்னா வாசிக்கிறேன், கவனிங்க. தாங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார். வசனத்தை சரியா புரிஞ்சுக்கணும். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலருடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா அந்த வசன துவக்கம் கவனிச்சீங்கன்னா, தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின. புறப்பட்ட பிதாக்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. அடுத்தபடியா வேற சந்ததி வந்துருச்சு. எகிப்திலிருந்து புறப்பட்ட பிதாக்களுக்கு அப்புறமா தோன்றின சந்ததிகள் என்ன பண்ணினாங்கிறது தான் இந்த வசனத்துல எழுதி இருக்கு. இவங்கெல்லாம் எகிப்துல பிறந்தவங்க இல்ல, இவங்கெல்லாம் எகிப்தை விட்டு வெளியில வந்த பிறகு பிறந்தவங்க. வனாந்தரத்துல பிறந்தவங்க இருக்கிறாங்க, கானான் தேசத்துல பிறந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் இஸ்ரவேலர், இவங்கெல்லாம் தேவ ஜனங்கள். இந்த தேவ ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை, அதாவது எகிப்து தேசத்துல பிதாக்களை புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டாங்க. நம்மை மீட்டு ரட்சித்த கர்த்தரை விட்டு விட்டோமோ? சிந்திக்கணும். தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் தங்களை மீட்டு ரட்சித்து அழைத்து கொண்டு வந்த தெய்வத்தை பின்பற்றி போகிறோமா? பின்பற்றுதல், சீஷத்துவம். பழைய ஏற்பாட்டிலே சீஷத்துவம் இருந்திருக்கு. கர்த்தரை பின்பற்றணும், தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி வாழணும். ஆனா தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி வாழ்வதை விட்டு விட்டு கர்த்தரை தான் விட்டுட்டாங்களே. தாங்கள் எங்கே போய் சேர்க்கப்பட்டோமோ, கானான் தேசம் தான் அவர்களுக்கு கொடுத்தது தெய்வம். கானான் தேசத்துல முன்னால புறஜாதியா வாழ்ந்தாங்க. 7 கூட்டம் இருந்தது. அதுல ஒரு சில கூட்டத்தை தெய்வம் அப்படியே வச்சுட்டாரு, மற்றவங்களெல்லாம் துரத்திட்டாரு. அந்த கூட்டம் அங்க இருக்குது, அவங்க அந்நிய தெய்வத்தை வணங்குறாங்க. ஆனா கானான் தேவ ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த புறஜாதி ஜனங்க கொஞ்சம் வைக்கப்பட்டதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அந்த காரணத்தை இவங்க அறியறாங்களோ இல்லையோ, தங்களை மீட்ட தெய்வத்தை அறியணும், தங்களை மீட்ட தெய்வத்தை பின்பற்றணும். அதை செய்யாம புறஜாதிகளுடைய அந்த ஜனங்களுடைய தேவர்களாக இருந்த அந்நிய தேவர்களை பின்பற்றி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பின்பற்றி போக ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவைகளை பணிந்து ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு கோபம் மூட்டுச்சுன்னு பார்த்தா, இஸ்ரவேலரை மீட்டு ரட்சித்த கர்த்தராகிய தெய்வத்துக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் குற்றம்னு சொல்றீங்க, தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அப்ப கர்த்தர் குற்றம் பண்ணுகிறாரா? அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இன்னைக்கு சுத்திகரிப்பு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒருவர் மற்றொருவருக்கு கோபம் மூட்டுகிற தவறான செயலை செய்வது. தேவ ஜனங்கள் தெய்வத்தை கோபமூட்டுவது குற்றம். தெய்வத்தை கோபமூட்டுகிற அளவிற்கு தவறாக நடந்து கொள்வது குற்றம். இந்த கோணத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். என்னை மீட்டுக்கொண்ட, என்னை ரட்சித்த, என்னை விடுவித்த,
என் தேவனாகிய கர்த்தரை நான் விட்டுட்டேனா, அவரை பின்பற்றாம இருக்கிறேனா, அவரை ஆராதிக்காம இருக்கிறேனா, இந்த 3 காரியங்களை நிதானிக்கணும். அவங்களாம் அவரை விட்ட மாதிரியே தெரியாது. நம்ம அவரைத்தான் பின்பற்றுகிறோமா அப்படிங்கறதெல்லாம் பல நேரங்களில் உணர்றதில்லை. பல நேரங்களில் தெய்வத்தை ஆராதிக்கிறதே கிடையாது. ஒருத்தர் தெய்வத்தை ஆராதிக்கிறன்னா கண்டிப்பா வேற எதையோ ஆராதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம நேரடியா அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறது இல்லை, மறைமுகமா அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறோன்னா மறைமுகமா மற்ற எதையோ ஆராதிக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில செல்போனை ஆராதிக்கிறோமா, நம்ம வாழ்க்கையில உலக காரியங்களை ஆராதிக்கிறோமா, நமக்கே தெரியாம செய்யலாம், கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் தெய்வத்தை கோபமூட்டுகிற காரியங்கள். தேவ ஜனங்கள் தேவனை விட்டுட்டு உலக காரியங்களை பின்பற்றி உலக காரியங்களை ஆராதித்து நம்முடைய தெய்வத்தை கோபமூட்டக்கூடிய ஒரு குணத்தோடு வாழ்ந்து வருகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். பயங்கரமான குற்றம்னு சொல்லலாம். விக்கிரக வணக்கம், அந்நிய தெய்வத்தை சேவிக்கிறது பயங்கரமான குற்றம்னு சொல்லி வழங்கணும். இந்த குற்றம் தான் தெய்வத்தை கோபமூட்டக்கூடிய ஒரு செயலை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கு. இப்ப அடுத்த வசனம், நியாயாதிபதிகள் 2:20 வாசிக்கிறேன், கவனிங்க. இந்த வசனத்துல தான் இஸ்ரவேலர் எப்படி கர்த்தரை கோபமூட்டுகிறதற்கான வேறான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத விளங்கிக்கப்படும். ஆகையா கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி, 2:12 கோபம் மூட்டினார்கள் எழுதியிருக்கு. 2:20 ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி. அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா, பஸ்கா உடன்படிக்கை மூலமாக தான் ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள், பிதாக்கள் மீட்கப்பட்டார்கள். அப்படி மீட்கப்பட்டதுனால அந்த ஜனங்களோட தெய்வம் வேற ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்ன அப்படின்னா, நீங்க கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்து அந்த தேசத்தை சுதந்திரிச்சு அங்க நீங்க எனக்காக என் ஜனங்களாக வாழ்க்கையை நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய அந்நிய தெய்வங்களோட உடன்படிக்கை செய்யக்கூடாது அப்படிங்கிற உடன்படிக்கை சட்டத்தை கொடுத்திருந்தார். அதை இவங்க மீறிட்டாங்க. அந்நிய தெய்வங்களோட உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. தெய்வத்தினுடைய உடன்படிக்கையை மீறினால் தெய்வத்தை கோபப்படுத்துறோம். தெய்வத்தை கோபப்படுத்துவதற்கு அவருக்குள்ள கோபத்தை மூட்டுகிறோம், கோபத்தை பற்ற வைக்கிறோம், அவருக்குள்ள அக்கினியை எழுப்புறோம். அவர் அக்கினிமயமானவர். நாம அவருக்குள்ள எழுப்புகிற அந்த அக்கினி என்பது நம்மை அழிக்கக்கூடிய அக்கினியாக மாறுகிறது. என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியினால், இந்த உடன்படிக்கையை மீறுறது எதை குறிக்குதுன்னு முடிவா பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனுடைய சொல்லை வார்த்தையை கேளாதே போனபடியினால். எல்லாம் கவனிச்சீங்கன்னா ஆத்துமால அக்கிரமம், ஆவியில மீறுதல், சரீரத்துல பாவம். காது கொடுத்து கேட்காதது ஆத்துமால உண்டாகிற அக்கிரமம், உடன்படிக்கையை மீறுவது ஆவியில் ஏற்படுகிற குற்றம், அந்நிய தெய்வங்களை பணிந்து கொள்ளுவது சரீரத்தில் உண்டான பாவம். இப்படி 3 விதங்களிலே குற்றம் உடையவர்களாக நடக்கும் போது இஸ்ரவேலின் தேவனுக்கு கோபம் மூட்டுகிறவர்களாக, அக்கிரமக்காரர்களாக, மீறுதல்காரர்களாக, பாவம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது யாரை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில எப்படி விளங்கிக்கணும் அப்படின்னா, புதிய உடன்படிக்கையின் ஜனம் நம்ம. இயேசு கிறிஸ்து என்கிற பஸ்காவை கொண்டு உங்களையும் என்னையும் தெய்வம் மீட்டு ரட்சித்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையினாலதான் ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். இந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். இந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில ரட்சிக்கப்பட்ட ஜனமா தெய்வத்தை அறிந்து, தெய்வத்தை பின்பற்றி, தெய்வத்தை சேவித்து, தெய்வத்துக்காக வாழணும். நம்முடைய தெய்வத்துக்காக வாழணும். நம்முடைய தெய்வத்துக்காக வாழணும்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காக வாழணும். இயேசுவுக்கு சீசனா வாழணும், ஆவியானவருக்கு விசுவாசியா வாழணும், பிதாவாகிய தேவனுக்கு பரிசுத்தவான்களா வாழணும்.
இதை பற்றிய சிந்தை இருக்கிறதா? இதை பற்றிய அறிவு இருக்கிறதா? இதை பற்றிய உணர்வு இருக்கிறதா? இந்த வாழ்க்கையை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தேவனுக்காக வாழ்ற மாதிரி காண்பித்துக் கொண்டு திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையில உலகத்தோட உலகமா எசைஞ்சு உலக சிநேகத்துல அந்நிய தெய்வங்களுடைய ரூபங்களாக இருக்கக்கூடிய உலக காரியங்களை பின்பற்றி அவைகளை சேவிக்கிற வண்ணமாக, ஆராதிக்கிற வண்ணமாக, அந்நிய தெய்வங்களுக்கு இடம் கொடுக்கிற வண்ணமாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு உதாரணம், பொருளாசைய விக்கிரக ஆராதனைன்னு சொல்லுது. மோகம், துர் இச்சை, இதெல்லாம் விக்கிரக ஆராதனை சொல்லுது. இந்த மாதிரியான காரியங்களுக்கு இடம் கொடுத்து நம்ம உடன்படிக்கையை மீறி கர்த்தருடைய சொல்ல கேட்காத அளவிற்கு கர்த்தராகிய தெய்வத்தை கோபமூட்டக்கூடியவர்களா வாழ்ந்து வருகிறோமா? டெய்லி 3 வேளை தெய்வத்தை ஆராதிக்கிறீங்களா? டெய்லி 3 வேளை இயேசுக்கு சீசனா இருக்கிறோமாங்கிறத செக் பண்றீங்களா? டெய்லி காலையில மதியானம் ராத்திரி கர்த்தரை நினைச்சு வாழ்க்கையை நடத்துறீங்களா? அவரை நினைக்கலன்னா அவரை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். புதிய உடன்படிக்கையின் ஜனமாக, புதிய உடன்படிக்கையை மீறாம, புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடிய வேத வசனங்களை சொல்லுகளை கேட்டவர்களாக வாழ்க்கை நடத்துறோமா? கேளாதவர்களா வாழ்க்கை நடத்துறோமா? கவனமா புரிஞ்சு வாழ்க்கையை நடத்தணும். நம்ம வாழ்க்கை நடத்துறது அவரை கோபமூற்றமாங்கிறத கவனி. அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தின் மூலமாக நாம் இன்னும் சில காரியங்களை புரிந்து கொள்ள போகிறோம். கலாத்தியர் 5:26, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும். ரொம்ப கவனமா கேளுங்க. இதுவரை நம்ம கேட்டது நம்முடைய தெய்வமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை கோபம் மூட்டி வாழக்கூடாது. அவருடைய வார்த்தைய கேட்கணும், அவருடைய உடன்படிக்கையை மீறக்கூடாது, அவரை பின்பற்றி அவரை சேவித்து அவரை ஆராய்ச்சி அவருக்காக வாழணும். இவ்வளவு நேரம் நம்ம கேட்டது அதுல சரியா இருக்கிறோமா செக் பண்ணணும், இல்லைன்னா மறந்துடணும். இப்ப நம்ம வாசிக்கிற வசனம் என்னன்னா, ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும். கலாத்தியர் 5:26. இது மனிதர்கள் மற்ற மனிதர்களை கோபமுற்ற காரியம். குடும்ப வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு கோபம் ஊற்றுகிறவர்களா இருக்கிறோமா? கணவன் மனைவியை கோபம் ஊட்டிக்கிட்டு, மனைவி கணவனை கோபம் ஊட்டிக்கிட்டு, பிள்ளைகள் பெற்றோரை கோபம் ஊட்டிக்கிட்டு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டுகிற காரியத்தை செய்துக்கிட்டு, இப்படி குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் கோபம் ஊட்டக்கூடியவங்களா இருக்கிறோமா? எத்தனையோ விதங்கள்ல கோபம் ஊட்டக்கூடிய செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மனைவிக்கு பிடிக்காத காரியங்களை கணவன் செய்யும் போது மனைவிக்கு கோபம் ஊட்டக்கூடிய வேலையை கணவன் செய்யறார். எத்தனையோ காரியங்கள் இருக்கும், கண்டுபிடிக்கிறோம் நம்ம தான். மனைவி எப்பவுமே கணவன் சொல்ல கேட்டு நடக்கணும். எது சொன்னாலும் மனைவி கேட்கறது கிடையாது அப்படின்னா கணவனுக்கு மனைவி கோபம் ஊட்டுறாங்கன்னு அர்த்தம். இது பல ரூபங்கள்ல இருக்கும். கணவன் மனைவிக்கு கோபம் ஊட்டுறதும் மனைவி கணவனுக்கு கோபம் ஊட்டுவதும் சராசரியா டெய்லி லைஃப்ல நடக்கதான் செய்யுது. இதுல வேற நம்ம தேவ ஜனம்னு நம்மள நினைச்சுக்கிறோம். தேவம் இல்ல, தேவ ஜனம் தான். ஆனா தேவ ஜனமா வாழ பழகி இருக்கிறோமா, அல்ல தேவ ஜனமா கோபம் ஊட்டாம வாழ்ந்து வருகிறோமா? எப்படி இஸ்ரவேலர் கோபம் ஊட்டக்கூடிய வேலையை செஞ்சாங்களோ, மோசைக்கு கோபம் ஊட்டினாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் ஊட்டினாங்க. அந்த மாதிரிதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் ஊட்டக்கூடிய செயலை செய்யக்கூடியவங்களா தானே இருக்கிறோம். பிள்ளைங்க என்னைக்காவது அம்மா அப்பா சொல்ல கேட்டு நடக்கிறோமா? அம்மா அப்பா சொல்லக்கூடியத கேட்டு நடக்கல அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு கோபம் ஊட்டுறோம். சில நேரம் பிள்ளைகள் அத்தியாவசியமான காரியங்களை கேட்கும், சொல்லும், ஏதாவது எதிர்பார்க்கும். அந்த சொல்ல கேட்டுக்கவே மாட்டோம். மா நான் படிக்கணுமா அப்படிங்கும். நீ படிச்சு கிழிச்சவா போலாம் அப்படின்னு எங்கேயா கூப்பிட்டு போறது. இது மாதிரி பிள்ளைங்க சில அவங்களுடைய காரியங்களை கரெக்டா இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அன்னைக்குள்ள ஃபீஸ் கட்டணுமா, பணம் இன்னைக்குள்ள கொடுத்துடணுமா, அதெல்லாம் எனக்கு எப்ப கொடுக்கணும்னு தெரியும் பா, இல்லப்பா இன்னைக்கு கொடுத்துடணும்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. அடுத்த நாள் அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு பணம் கொடுக்காம அனுப்பிச்சு வைக்கிறது. அங்க பணம் அடி வாங்கும். நான் எங்க அப்பாட்ட பணம் கேட்டேன், எங்க அம்மாட்ட பணம் கேட்டேன், எங்க அம்மா அப்பா பணம் கொடுக்கல, வாத்தியார் என்னை அடிச்சுட்டாருன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு மனசுல அம்மா அப்பா மேல கோபம் ஓடும். இப்படி எத்தனையோ காரியங்கள்ல நம்ம மற்றவங்களுக்கு கோபம் ஊட்டக்கூடிய செயலை செய்யக்கூடியவர்களா வாழ்க்கை நடத்துறோமா?
அதெல்லாம் குற்றமா நமக்கு தெரியாது. என்ன அப்பா கிட்ட கோச்சுக்கிற, என்ன அம்மா கிட்ட கோச்சுக்கிற, பிள்ளைகிட்ட அவங்க கோச்சுக்குவாங்க. அந்த பிள்ளைங்க எதுக்காக கோச்சுக்குதுங்கிறத கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம நடக்க என்ன, நம்ம கோபம் ஊட்டக்கூடிய செயலை செஞ்சோமாங்கிறத கவனிக்க மாட்டாங்க. மனைவிக்கு எப்பவுமே கணவன் ரொம்ப அன்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா மனைவி எப்படி நடந்துக்கிறோன்னு யோசிக்கிறோமா? எப்படியோ குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் கோபம் ஊட்டுற காரியங்கள் நம்ம கிட்ட இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு மனம் திரும்பணும். அடுத்தபடியா சொந்த பந்தங்கள், சமுதாயம், நம்ம யாருக்காவது கோபம் ஊட்டுற மாதிரி நடந்திருக்கிறோமா? வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் முதலாளிக்கு கோபம் ஊட்டி இருக்கிறோமா? கூட வேலை செய்யறவங்களுக்கு ஏதாவது கோபம் ஊட்டி இருக்கிறோமா? ஒன்றும் ஒருத்தர் பசியோட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம பாட்டுக்கு அவங்க கிட்ட விளையாட்டு காட்டுறான்னு சொல்லிட்டு சாப்பாட்டை எடுத்து அப்படி விளையாட்டு காட்டுன்னு சொல்லி எடுக்கும்போது எல்லாம் கொட்டிடும். அவங்க பசியோட சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பசியை உணராம நம்ம ஏதோ விளையாட்டு காட்டுறோன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொட்டிடும். அவங்க பாட்டுக்கு பேசாம போயிடுவாங்க. காரணம் என்னன்னா மனசுல கோபம் ஊட்டப்பட்டிருக்கும். அப்புறம் அவங்க கிட்ட போய் இவங்க வம்புழுக்கிறது, விளையாட்டுக்கு செஞ்சா கொட்டிடுச்சு, அதுக்கு போயிட்டு பெருசா இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவங்க மனசுல கோபம் அப்படியே இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்னு சொல்லி நிறைய காரியங்களை செய்து கோபம் ஊட்டுவோம். ஒருத்தருக்கு பிடிக்காத ஒரு உணவை அவர் சாப்பிட்டு இருக்கிற அந்த பிரியமான சாப்பாடுல கொண்டு போய் வச்சிருவோம். கோபம் ஊட்டுற மாதிரி. எப்படியோ சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நாம எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுக்கு கோபம் ஊட்டுற மாதிரி நடந்துக்கவே கூடாதுங்கிறத நல்லா விளங்கிக்கணும். எப்படிப்பட்ட மனநிலையில வாழ்க்கையை நடத்துறோம்? அக்காவுக்கு பிடிக்காத தம்பி செய்வான், தம்பிக்கு பிடிக்காத அக்கா செய்யும். சபையில பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசிக்கு பிடிக்காததை இன்னொரு விசுவாசி செய்யறது. ஊழியக்காரங்க சொல்றத சபை மக்கள் கேட்டுக்கிறது கிடையாது. வர்றதும் போறதும் மட்டும் கரெக்டா இருக்கும். பிரதர் இப்படி செய்யணும், பிரதர் சிஸ்டர் இப்படி செய்யணும், சிஸ்டர் டயத்துக்கு வரணுங்க, எல்லா நாளும் தேவ சமூகத்துக்கு வரணுங்க, குடும்ப தியானம் பண்ணுங்க, உடன் ஊழியர்கிட்ட இதை செய்யுங்க, இப்படியெல்லாம் சொல்லும் போது அந்த சொல்ல கேட்கறது கிடையாது. பாஸ்டர் ரொம்ப கோபப்படுறாரு. யாரு கோபம் மூட்டுறோங்கிறது விளங்க மாட்டேங்குது. பாஸ்டர் எப்படி பேசுறது, என்ன பேசுறது, பாஸ்டர் சொல்றதுல நம்ம எப்படி இடம் கொடுத்து வாழணும் விளங்குறது கிடையாது. சபையில ஒரு பிரசங்கத்தை பொதுவா பண்ணும்போது பாஸ்டர் என்ன பத்தி தான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் சொல்றது. பாஸ்டர் என்ன சொல்றாருன்னு விளங்கிக்காம அந்த சொல்லுக்கு இடம் கொடுக்காம நீங்க தவறா நடக்கிறது. கோபம் மூட்டுகிற காரியம் யாருக்கும் செய்யக்கூடாதுங்கிறத அறிஞ்சு உணர்ந்து மனம் திரும்பணும். ஒருவர் கோபம் மூட்டக்கூடாது. ஊழியக்காரங்க சபையில விசுவாசிக்கு தேவையில்லாம கோபம் மூட்டக்கூடாது. நான் ஊழியக்காரன், நான் சொல்றதான் கேட்கணும்னு சொல்லிட்டு என் சுயேஷ்டமான காரியங்கள் எல்லாம் உங்க மேல திணிக்க கூடாது. அது உங்களை கோபம் மூட்டுற காரியமா இருக்கும். எல்லாரும் ஏதோ விதத்துல யாருக்காவது கோபம் மூட்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோங்கிறத கண்டுபிடிச்சு மனம் திரும்பணும். இஸ்ரவேலர் தேவனுக்கு கோபம் மூட்டினாங்க, கர்த்தருக்கு கோபம் மூட்டினாங்க. என்னாச்சு? எகிப்திலிருந்து புறப்பட்ட பிதாக்கள் கானான் போகவே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. கோபம் மூட்டுதலை குறிச்சு வேற நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாம் படிச்சு பாருங்க. நான் மற்றவர்களுக்கு, அது என் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், நான் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல படிக்கக்கூடிய இடங்கள்லயா இருக்கட்டும், சபையிலயா இருக்கட்டும், மனிதர்களுக்கு கோபம் மூட்டக்கூடிய பாத்திரமா இருக்கிறேனா? இல்ல மனம் திரும்பினா ரட்சிக்கப்பட்டேன், சபைக்குள்ள வந்தேன், தேவனுடைய உடன்படிக்கையின் சத்தியங்களை கேட்டிருக்கிறேன், எவ்வளோ வசனங்களை கேட்டிருக்கிறேன், எதுக்கும் இடம் கொடுக்காம அதெல்லாம் மீறி நான் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய அளவிற்கு இந்த கோபம் மூட்டுதல்கிற குற்றத்தை செய்து கொண்டு என் வாழ்க்கையை நடத்தி குற்றமுள்ள வாழ்க்கையை செய்து கொண்டு வருகிறேனா? நம்ம கண்டுபிடிச்சு மனம் திரும்பணும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினே. சும்மாலாம் இல்ல, வெங்கல தொட்டியில சும்மாலாம் கழுவல. என்கிட்ட குற்றம் இருக்கு, என்கிட்ட அக்கிரமம் இருக்கு, மீறுதல் இருக்கு, பாவம் இருக்கு, கண்டுபிடிச்சு கழுவினேன்னு சொல்றான். நீங்களும் நானும் கோபம் மூட்டி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தவங்க என்னைய கோபம் மூட்டுறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. யாரு நம்மளை கோபம் மூட்டுறாங்களோ அது அவங்க மனம் திரும்ப வேண்டிய விஷயம். நான் யாருக்காவது கோபம் மூட்டி இருக்கிறேன்னா நான் மனம் திரும்ப. எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி எண்ணெயில எழும்பி நிக்கலாமா? எனக்கு கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே நான் கோபம் மூட்டுகிற குற்றத்தை என்னிடத்திலே வைத்துக் கொண்டு ஆத்துமாவிலே அக்கிரமமாக, ஆவியிலே மீறுதலாக, சரீரத்திலே பாவமாக செய்து என்னுடைய வாழ்க்கையை தவறாக நடத்தி வருகிறேனா? குற்றமுள்ள வாழ்க்கையாக நடத்தி வருகிறேனா? என் குடும்பத்தில் யாரையாவது கோபமூற்ற அளவுக்கு என் குணம் கெட்ட குணமா இருக்குதா? கோபம் மூட்டக்கூடிய எண்ணம் இருக்கா? கோபம் மூட்டக்கூடிய பேச்சு இருக்கா? கோபம் மூட்டக்கூடிய செயல் இருக்கா?
என் கணவன் கிட்ட, என் மனைவி கிட்ட, என் பிள்ளைகள் கிட்ட, என் பெற்றோர்கிட்ட நான் மற்றவங்களை கோபப்படுத்துற அளவுக்கு, கோபமூற்ற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? என்னை உணர்த்தும் ஆவியானவரேன்னு கேட்கணும். நான் படிக்கிற இடத்துல, நான் வேலை செய்யற இடத்துல, என் சொந்த பந்தங்கள் இடத்துல நான் செய்யற ஏதாவது ஒண்ணு அவங்கள கோபம் விட்டுதா? குற்றம்னு உணரணும். என்னை உணர்த்துன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட கேட்கணும். எல்லாம் சிந்திக்கணும். சிந்திக்காம இஷ்டத்துக்கு வாழ்க்கை நடத்தக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஆனா அது நல்ல விஷயமா ஒருத்தர் சொல்றாரு, அதுக்காக நான் எனக்குள்ள கோபம் கொள்றது வேற. ஆனால் ஒருவர் நான் நல்லபடியா நடக்கணும்னு அதை ஒன்ன சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளாம நான் இஷ்டத்துக்கு நடக்கும் போது அவர் இடத்துல கோபத்தை காமிக்கிற அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா நான் உங்களை கோபம் மூட்டேன்னு அர்த்தம். சரியா புரிஞ்சுக்கணும். என் தாய் தகப்பன் எனக்கு நல்லது சொல்லுவாங்க, அந்த சொல் கேளாம இருக்கிறோமா? என் தாய் தகப்பனை நான் கோபம் மூட்டுறேன். சில நேரங்களில் மனைவி எனக்கு நல்லது சொல்லுவாங்க, அந்த சொல்ல கேட்காம நான் இருக்கிறேனா என் மனைவியை நான் கோபம் மூட்டேன்னு அர்த்தம். பல நேரங்கள்ல கணவன் சொல்ல மனைவியா நான் கேட்காம வாழ்ந்துட்டு இருக்கிறேனா என் கணவனை நான் கோபம் மூட்டேன்னு அர்த்தம். என் தெய்வம் ஆலயத்துக்கு வரும்போது எத்தனையோ சத்தியங்களை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. நான் புதிய உடன்படிக்கையின் ஜனமாக தேவன் என்னோடு பண்ணின உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னு வைக்கும் போது அது எல்லாத்தையும் மீறிட்டு அவர் சொன்ன சொல்ல வசனத்தை எதையுமே கேட்காதவன் போல நான் இந்த உலகத்துல விக்கிரகங்களுக்கு ஒப்பான காரியங்களை ஆராதனை பண்ணிக்கிட்டு என் தேவனாகிய கர்த்தருக்கு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு கோபமூட்டி வாழ்க்கையை நடத்துறேனா? எல்லாம் குற்றம்னு உணரணும். ஆத்ம எண்ணங்கள்ல இருக்கிற தவற, அக்கிரமத்தை, இந்த ஆவியின் வார்த்தைகள்ல இருக்கிற மீறுதல்களை, இந்த சரீரத்தின் நடவடிக்கைகள் இருக்கிறதான பாவங்களை என்னை உணர்த்தும் தெய்வமே, என்னை உணர்த்தும் தெய்வமே, என்னை உணர்த்தும் தெய்வமேன்னு சொல்லி கேட்கணும். சபையில யாரையாவது கோபமூட்டி நடந்திருக்கிறோமா? எத்தனையோ தடவை ஊழியக்காரர் மூலமா வசனங்களை தெய்வம் சொல்லி ஊழியக்காரருக்கு கோபம் உண்டாக்குற அளவுக்கு கோபம் மூட்டி நடந்திருக்கிறானா? எல்லாத்தையும் எனக்கு உணர்த்தும் தெய்வம். உணர்ந்து மணந்திருப்பான். கடந்த ஒரு வாரம் காலமா நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருப்போம். கண்கள்ல இச்சை வந்திருக்கும், வாயில ஜீவனத்தின் பெருமை வந்திருக்கும், மாம்சத்தின் இச்சைகள் உடம்புல கலந்திருக்கும். எல்லாம் இடம் கொடுத்தோமா? என்ன உணர்த்தும் தெய்வமேன்னு கேட்கணும். இன்னும் எத்தனையோ பேரை குறிச்சு யோசிச்சிருக்கிறோம், நினைச்சிருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம். அக்கிரம சிந்தைகள் வந்துச்சா? எவ்வளவு பேட்ட பேசி இருக்கிறோம், மீதான வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? பொய், புரட்டு, பெரிதும் எவ்வளவு பேட்ட நடந்திருக்கிறோம். கடந்த ஒரு வார காலமா நல்லபடியா நடந்துகிட்டோமா? அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறதே. இயேசு போல நடந்திருக்கிறோமா? இல்ல நம்ம இஷ்டத்துக்கு நடந்திருக்கிறோமா? நான் இப்படிதான் நடப்பேன், நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், பாவ கிரியைகளை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை நடத்தி இருக்கிறோமா? என்னை உணர்த்தும் தெய்வமேன்னு சொல்லி கேட்கணும். எப்ப பார்த்தாலும் சில காரியங்கள் என்னால விட முடியாதுன்னு சொல்லி அடிமைத்தனத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அதே எனக்கு உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். தெய்வம் உணர்த்துற குற்றங்களை எல்லாம் மௌனமா அறிக்கை செய்யணும். உணர்ந்து அறிக்கை செஞ்சு கழுவப்படவும் ஒப்பு கொடுக்க இருக்கணும். எல்லாரும் உணர்ந்து அறிக்கை செய்வோமா? யாரும் சும்மா நிக்க கூடாது. சிறு பிள்ளைகள்ல இருந்து வாலிப பிள்ளைங்க, சௌகரியமாக எல்லாரும் உணர்ந்து நான் எங்கேயாவது யாருக்காவது கோபம் மூட்டி யார் சொல்லியாவது கேளாம நடந்திருக்கேன்னா என்ன உணர்த்துன்னு சொல்லி எல்லாத்துக்கும் மனம் திரும்பி அறிக்கை பண்ணணும். உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையில அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்து விட்டோம் என்றால் இனி நம்முடைய வாழ்க்கையிலே கோபம் ஊட்டுதல் வராதபடிக்கு அதை விட்டு வாழவும், நமக்குள்ளாக உண்டான அசுசிகள் எல்லாம் சுத்தமாக்கப்படவும், இயேசுவின் நாமத்தினால மன்னிப்பு பெற்று கழுவப்படவும் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க இருக்கிறேன். சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு அறிந்து உணர்ந்து நாங்க மனம் திரும்பி இருக்கிறோம். என்னுடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செஞ்சிருக்கிற ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னிங்க. அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே வார்த்த குற்றமற்ற மாசற்ற வெளியேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால என்ன எங்களை கழுவும்படி செபிக்கிறோம். எபேசியர் 5:26, 1 6:11, 1 1:7 படி உம்முடைய சத்திய வசனத்தினால் என்ன எங்களை சுத்தமாக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே செய்து விசுவாசிக்கிறோம். சகோதர துதிகன மகிமையாட்டம் கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.